வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம். இந்த குரூப் 2 எக்ஸாமில் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு இப்போ புதுசாக படிச்சுட்ருக்கவங்க, ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்க எப்படியாவது இன்னும் 2 மாதத்தில் இந்த குரூப் 2 எக்ஸாமாக நம்ம ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்க, என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியலைன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் ப்ரிலிம்ஸை நம்ம ஷுவராக எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்னென்ன படிக்கணும், ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம். இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு இன்னும் 100 நாள் 120 நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு 2 மாதம் தான் இருக்குது. 2 மாதம் தான் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் 2 மாதம் இருக்குது, ஆகஸ்ட்டு படிச்சிடலாம், ஜூலை வந்துருச்சு, ஆகஸ்ட்டு செப்டம்பர், என்னங்க நடுவில் 1 மாதம் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு 2 மாதம் இன்னைக்கு டேட் படி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதம் 1 வாரம் உங்கள் கையில் இருக்குது. கிட்டத்தட்ட 67 நாள் கிட்ட இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு இருக்குது. இந்த கடைசி நேரத்தில் என்ன படிக்கிறது, எல்லாத்தையும் போட்டு படிச்சுட்ருக்கிறது, தேவையில்லாததெல்லாம் எடுத்து படிச்சுட்ருக்கிறது, அது இது அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நீங்கள் அந்த யூனிட்ஸ்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 2300 வேகன்சி, 1:10 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் உங்களுக்கு 25,000 23,000 + 25,000 ரேஷியோ, 25,000 பேர் நீங்கள் மெயின்ஸ் எழுதுவீங்க. அதில் குரூப் 2 தனியாக மெயின்ஸ் எழுத போகிறாங்க. ஒரு 507 வேகன்சிக்கு குரூப் 2Aக்கு ரிமைனிங் இருக்கிறவங்க பூரா மெயின்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன? ப்ரிலிம்ஸ். இந்த ப்ரிலிம்ஸில் தான் லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுவாங்க. இந்த ப்ரிலிம்ஸை நீங்கள் ஒன்ஸ் தாண்டிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் அப்படிங்கிறது ஓகே. உங்களுக்கு மெயின்ஸுக்கு நான் எப்படி இதே போல் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். லாஸ்ட்டு நான் என்னுடைய மெயின்ஸில் என்ன லாங்குவேஜ் எடுத்தேன், எப்படி நம்ம பென் யூஸ் பண்ணாங்க, என்னுடைய டெஸ்ட் பேப்பர்ஸ் இதெல்லாம் எப்படி வேல்யூ பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் காட்டுறேன். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். அப்போ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி பாஸ் பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனுங்க நான் சொல்லக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் இருக்கும். அடுத்ததாக 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் இருக்கும். யாரெல்லாம் குரூப் 4க்கு படிச்சுட்டு இருந்தீங்களோ, குரூப் 4 ஜஸ்ட் மிஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே குரூப் 2 கிளியர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் குரூப் 4க்கு படித்த மெத்தட் வேறு, குரூப் 2க்கு படிக்கக்கூடிய மெத்தட் வேறு. ஏன்னா அது 10th ஸ்டாண்டர்ட் தரம் தான், இது டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அப்ரோச்சஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது குரூப் 2க்கு சிலபஸ். அடுத்தது 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய தமிழ் + ஜிஎஸ் புக்ஸு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுத்து படிக்கணும். ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்க முடியாதவங்களுக்கு ஆப்ஷன் நான் இடையில சொல்கிறேன், நீங்கள் அதை அப்போ பார்த்துக்கலாம். சரி, இப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் சொன்னேன்ல இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படிங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த குரூப் 2ல் நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வருதுன்னு பாருங்கள். 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 200 கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின்ஸ் மட்டும் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்லேருந்து வருது. சரிங்களா? ஸோ அது ஜென்ரல் தமிழராக இருக்கலாம் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கலாம். நீங்கள் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த மொழி பாடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் லாஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருந்தேன்னா தமிழ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணாலும் சரி, இங்கிலீஷ் சூஸ் பண்ணாலும் சரி, 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தான் உங்களுக்கு சோர்ஸ். ஓகேங்களா? 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 6th-லேருந்து 10th ஸ்கூல் புக்ஸை முடிச்சிடுங்க. அடுத்து 11th and 12th இன்னொரு சாய்ஸ் சொல்கிறேன். இதை முடிஞ்சால் தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 4ல் உங்களுக்கு ஒரு பாடம் கிடச்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் என்ன கேட்டிருந்தாங்க, அந்த ஓல்டு தமிழ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த 4 அடி சிலை, அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அந்த ஓல்டு தமிழ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நியூ தமிழ் முடிச்சிடுங்க, அதன் பிறகு ஓல்டு தமிழ் முடிச்சிடுங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்கு நீங்கள் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய டார்கெட் 100 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும், 90 கொஸ்டின்ஸ்க்கு ப்ளஸ் இருக்கணும். ஆக்சுவலி நீங்கள் இதுவே குரூப் 4 இருந்தால் நான் 95+ சொல்லுவேன். ஸோ குரூப் 2னால நான் 90+ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ சரிங்களா? ஸோ இந்த ஆப்டிடியூட், இந்த கணிதம் அப்படிங்கிறது இதிலேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கங்க. லாங்குவேஜ்லேருந்து 100 கொஸ்டின்ஸ், இதிலேருந்து 25 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 125 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய கணக்கு புக்கு தான் நமக்கு சோர்ஸே. கணக்கு புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்.
இது ரெண்டும் இருந்தால் போதுமானது. உங்களோட ஸ்கூல் புக்ஸ் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா யூனிட் 8. ஸோ யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 2019 சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறது. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் யூனிட் 8லேருந்து கிட்டத்தட்ட 42லேருந்து 45 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த யூனிட் 8 நமக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரியலையா, நான் வேர் டு ஸ்டடி வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் யூனிட் 8ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணி போட்டுட்டேன். ப்ளஸ் உங்களுக்கு இதுக்கு நோட்ஸ் வேணும்னா என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட வந்து ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, ஜியாகிரஃபி, ஐஎன்எம் ப்ளஸ் ஓல்டு தமிழ் வித் ஷார்ட்கட்ஸ். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஸ்பைரல் மெத்தடில் கொடுத்துருக்கேன். 1 வீக் மட்டும் தான் ஸ்பைரல் மெத்தடில் அந்த ஆஃபர் இருக்குது. நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த யூனிட் 8 சொல்லியிருந்தோமா, இந்த யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூனிட் 8 சிலபஸ் டாபிக்ஸ் சொல்லி நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப தமிழ், ஆப்டிடியூட், அதன் பிறகு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8. அடுத்ததாக பாலிட்டியும் யூனிட் 8க்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியம். 12லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 11th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம் இருக்கு இல்லையா, அரசியல் அறிவியல் புத்தகம்னு இருக்கும். சரிங்களா? அந்த புத்தகத்தை தயவு செஞ்சு படித்து முடிச்சுருங்க, நல்லா படித்து முடிச்சுருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய நீங்கள் அந்த சிவிக்ஸ் பகுதி, குடிமியல் பகுதியை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே அது இதுன்னு நீங்கள் போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பார்த்தோம், அடுத்தது ஆப்டிடியூட் பார்த்தோம், யூனிட் 8 பார்த்தோம், பாலிட்டி பார்த்தோம். அடுத்ததாக ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியும் நம்மகிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நானே நோட்ஸ் எடுக்கிறேன், சூப்பர், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹிஸ்ட்ரிங்க, இந்த ஹிஸ்ட்ரி ஏன் நம்ம சொல்லியிருக்கேன்னா, குரூப் 4ல் ஒரு இது சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து விஜயநகரன் பாமணி வந்து குரூப் 4 சிலபஸ்லேயே இல்லை, ஆனால் அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே போல் குரூப் 2ல் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரினா அதில் சிலபஸ் நமக்கு மைண்டில் என்ன வரணும்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் படிக்கும்போதே மராத்தியர்கள் படிச்சிடணும், மராத்தியர்கள் படிக்கும்போதே பேஷ்வாக்கள் படிச்சிடணும். அதே போல் இந்த பக்கம் விஜயநகர் படிக்கும்போதே பாமினி அரசு படிச்சிடணும். விஜயநகர அரசில் சங்கமம், சாலவ, துளுவ, ஆரவிடு, இதே போல் பாமினி அரசுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்டாங்களா, முகமது கவான், இதை பற்றி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் படிச்சாகணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென்னிந்திய அரசில் வந்து நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது சேர, சோழ, பாண்டியர் படிச்சுட்டு அதன் பிறகு இந்த சேர, சோழ, பாண்டியர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன், எனக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ராஷ்டிரகூடியர்கள், சாளுக்கியர்கள், இவங்களை பூரா நீங்கள் படிக்கணும். கல்யாணி, சாளுக்கியர்கள் அப்படி இப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் படிச்சுக்கலாம். முடிஞ்சதா? ஸோ ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து வரக்கூடிய 67 நாள் இருக்குது. இதில் ஒரு 40 நாளுக்குள்ளே இது எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த 5 ஆர்டருக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி படிக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், அதன் பிறகு ஐஎன்எம், அதன் பிறகு யூனிட் 9 இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்டுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த 5 ஆர்டர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு 170 கிட்ட வரும். 170 நம்ம எடுக்க போகிறதில்ல, 150 அப்படின்னு நீங்கள் எடுத்தாலும் சூப்பர். சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இந்த கம்யூனிட்டிக்கு, பிசி கம்யூனிட்டிக்கு நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போடணும், எம்பிசிக்கு நான் எவ்வளோ கொஸ்டின்ஸு, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, பிசிஎம்க்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய எய்ம் இப்போதைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170+ அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த குரூப் 2 கிளியர் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட்டு குரூப் 2 அப்படிங்கிறது 5000 கிட்டே இருந்தது. அதனால் 148+ இருந்தீங்கன்னா நம்ம ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த டைம் அப்படி கிடையாது. ஸோ 170 உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஸோ இந்த இது நான் சொன்னதுபடி படிச்சுக்கோங்க. ஹேண்ட் நோட்ஸ் அவைலபிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. சாம்பிள் PDF வேணும்னா அதுக்கும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.